வணக்கம் அனைவருக்கும். நான் யுனேஸ்வரன் ராமராஜ், மலேசியாவின் ஒற்றுமைத்துறையின் துணை அமைச்சர். பதவியேற்று இது என்னோட முதல் வருகை. குறிப்பாக எனக்கு இந்த எடிசன் விருதுக்கு அழைப்பு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை கலந்து கொண்டு மற்றும் இப்போ பார்த்தீங்கன்னா மலேசியா இந்தியாவோட உறவு இன்னும் நல்லா வலுப்படணும். குறிப்பாக நம்ம தமிழ்நாடு ஏன்னு கேட்டால் இன்றைக்கி அநேக மலேசியாவில் இருக்கும் மக்கள் தென்னிந்தியாவிலேருந்து வந்தவங்க தான். அதனால் காலகாலமாக நம்மளோட இந்த உறவு பாலங்கள் இன்னும் தொடர்ச்சியாக நீடிக்க வேண்டும் என்று அதன் நிமித்தமாக மற்றும் பிரதமர் சார்பாகவும் இன்றைக்கி இங்கே வந்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே கூடிய இந்த வருகின்ற 2-3 நாட்களில் இங்கே இருக்கிற சில மக்களை மற்றும் இருக்கிற மலேசியன் டயஸ்போரா அதை தவிர்த்து இங்கே இருக்கிற மலேசியன் பிஸ்னஸ் பீப்புள் அவர்களும் தவிர்த்து சில அரசியல் மக்களும் இங்கே சந்திக்கிறதுக்கு வந்திருக்கிறோம். ஸோ அதுதான் இந்த நோக்கம். இந்த ஒரு 3-4 நாட்களோட ஃபுல் பிளான் இங்கே நடக்குது. கண்டிப்பாக. ஏன்னா இப்போ இதுக்கு முன்னாடியும் நிறைய பிஸ்னஸ் சார்ந்த விஷயங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டே இருக்கிறது. இப்போ மலேசியாலேயும் இப்போ நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இப்போ பார்த்தீங்கன்னா மிடில் ஈஸ்டில் நடக்கிற சில கான்ஃப்ளிக்ஸ்னால மலேசியா பல மாற்றங்களை செய்து கொண்டு வருகிறார்கள். எனக்கு குறிப்பாக இந்த வியாபாரத்துறையில் என்ன பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சவுத் ஈஸ்ட் ஏஷியாலே பார்த்தீங்கன்னா மலேசியா ஒன் ஆஃப் த கொஞ்சம் எஸ்டாப்ளிஷாக இருக்குது. இப்போ அந்த அடிப்படையில் இப்போ மலேசியா தமிழ்நாட்டுக்கான இந்த வியாபாரம் மற்றும் இதுக்கான நுணுக்கங்கள் எல்லாமே அரசாங்கம் தொடர்ச்சியாக பரிசீலனை செய்து கொண்டு வராங்க சார். முதலாவது அவர் தமிழக முதல்வர் திரு சி ஜோசப் அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களும் மற்றும் பிரதமரும் அவருக்கு வாழ்த்து தெரிவித்திருந்தார். மலேசியாவிலிருந்து அவர் ஆடியோ லான்ச் செய்யும்போது மிகவும் பெரிய வரவேற்பு. ஏன்னா மலேசியா மக்கள் உலகமெங்கிலும் இன்னைக்கு மக்கள் அவருக்கு பெரிய ஆதரவு கொடுக்குறாங்க. முதல்ல அவருக்கு வாழ்த்து சொல்கிறோம். இரண்டாவது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு குறிப்பாக தமிழ்நாட்டில் நிறைய இளைஞர்கள் அவர்களுக்கு வாக்கு அளித்திருக்கிறார்கள் மற்றும் இது மாற்றத்தின் ஒரு வாக்கு. மக்கள் தமிழக மக்கள் நிறைய எதிர்பார்ப்பு இருக்கிறது, மாற்றங்கள் வர வேண்டும். அதாவது பார்த்தீங்கன்னா இளைஞர்கள், மகளிர்கள் இப்படி நம்மளோட மாநிலத்தை நாட்டை முன்வைத்து மக்கள் அவர்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். அதனால இது ஒரு பொறுப்பு சார்ந்த எதிர்பார்ப்பு சார்ந்த ஒரு அரசாங்கம் இருக்குது. அதனால நம்ம ரொம்ப நம்பிக்கை இருக்கு, அவர் சிறப்பாக செய்வார்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக போட்டித்தன்மைகள் இருக்கும், அதே போல அவர் சிறப்பாக செய்வாங்க சார். மலேசியாவில் கடுமையான சட்டம் போதைப் பொருள் தடுப்பு சமீபத்தில் கோலாலம்பூர்லேருந்து 10 கிலோ மெத்தப்பட்டமை திருச்சியில் ஒரு 5 கிலோ கடுமையான தூக்கு தண்டனை இருந்தும் மலேசியாவில் இதை எப்படி நீங்கள் தடுக்கிறதுக்கான என்ன முயற்சிகளை மேற்கொள்கிறீங்க? இது பார்த்தீங்கன்னா இந்த பதில் சுங்கத்துறை தான் கொடுக்கணும் குறிப்பாக. அதனால் எனக்கு அதுக்கு போதுமான டீட்டெயில் இல்லை. அதனால் மேபி ஆனால் அரசாங்கம் மலேசியா கஸ்டம்ஸ் இமிகிரேஷன்ஸ் எல்லா விஷயங்களும் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டு வருகிறார்கள். கண்டிப்பாக இப்படி நடக்கிற குற்ற செயலுக்கு எப்பயும் யாரும் துணை போக மாட்டாங்க. அதனால மலேசியா சார்பில் கண்டிப்பாக தக்க நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறாங்க. இன்னும் அதாவது அரசாங்க சார்பாக பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்குது. மலேசியா இந்தியா சார்பில் நடந்து கொண்டிருக்குது. குறிப்பாக தமிழகத்தில் சொல்லணும்னு சொன்னால் எங்களுக்கு இன்னும் இந்த டீட்டெயில்ஸ் ஒன்றும் கிடைக்கும் பொழுது இந்த 2-3 நாட்களில் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த தகவலை நான் கண்டிப்பாக சொல்கிறேன் சார். அது சார் இன்னைக்கு ஜென்சி அதாவது பார்த்தீங்கன்னா இளைஞர்களோட எழுச்சி மலேசியா தமிழ்நாடு மட்டும் கிடையாது சார், உலகமெங்கிலும் யூரோப்லையும் சரி யுஎஸ்லையும் சரி இந்த இளைஞர்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க? நல்ல வேலை, தரமான கல்வி, போதுமான வாய்ப்பு எதிர்பார்க்குறாங்க. அதனால எந்த அரசாங்கம் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை முன்வைக்கிறார்களோ அப்போ இந்த எழுச்சி ஒரு தீர்வின் எழுச்சியாக தான் இருக்கும். அதை மக்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தி அடையும். அதனால இது எல்லா இடத்துலையும் இது நடந்து கொண்டு தான் சார் இருக்குது. இப்போ நானும் ஒரு இளைஞர் தான். ஸோ எங்களுக்கு தெரியும் என்ன எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. அது கோரிக்கைகள் நிறைவேற்றினால் அது எதிர்பார்ப்பு நல்ல ஒரு சக்சஸாக முடியும். அதனால எல்லா அரசாங்கமும் தயாராக இருக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா இந்தியா மட்டும் கிடையாது, மலேசியா, தென்னிந்தியா எல்லா நாடுகளிலும் யூரோப், ஏஷியன் கண்ட்ரீஸ் எல்லாருமே தயார் நிலையில் தான் இருக்கிறாங்க சார். ஸோ தேங்க்யூ சார்.